கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரொம்ப டேஸ்டான ஒரு வெரைட்டி ரைஸ் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய கடுகு சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட பேக் பண்ணி தரலாம். ரொம்ப குயிக்கான டைமில் செஞ்சிடலாம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கடுகு சாதம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு 1/4 கப்புக்கு அதிகமாக தேங்காய் எடுத்துக்கலாம். துருவன தேங்காய் இல்லை பீஸ் எது வேணால் எடுத்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே 5லிருந்து 6 வரமிளகாய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் 4லிருந்து 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடாகி வந்ததும் இதில் ஒரு 20 முந்திரி சேர்த்துட்டு முந்திரி பொன்னிறமாக வர்ற வரைக்கும் இதை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த சாதத்துக்கு கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க, அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இந்த முந்திரி நல்லா கலர் மாறிடுச்சு, இதை வெளியே எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதே எண்ணெயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது பொன்னிறமாக வர்ற வரைக்கும் இதை கிளறி விட்டுடலாம். இது பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 வரமிளகாயை நல்லா கிள்ளி சேர்த்துட்டு 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதெல்லாம் பொரியிற வரைக்கும் இதை ஒரு டைம் கிளறி விட்டுடலாம். அதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச எல்லா பேஸ்ட்டுமே சேர்த்துருங்க. இந்த அளவு ரைஸுக்கு இந்த அளவு பேஸ்ட் கரெக்டாக இருக்கும். ஸோ சேர்த்துட்டு இந்த பேஸ்ட்டை இந்த எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. அப்படி குக் பண்ணும்போது அதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும். கடுகு நம்ம சேர்த்திக்கிறனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஆனால் சைட் எஃபெக்ட்ஸும் இருக்கும். ரொம்ப அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா பாடி ஹீட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஸ்டொமக் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும், ப்ளோட்டிங், அப்படி இல்லாட்டி ஸ்டொமக் பெயின் ஆகுறது அந்த மாதிரி. ஸோ அளவுக்கு அதிகமாக சேர்த்திக்க வேண்டாம், கரெக்டாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டில் நம்ம வடித்து வச்சுருக்க சாதம் ஒரு 4 கப் அளவுக்கு, அப்ராக்சிமேட்டாக ஒரு 4 கப் அளவுக்கு சேர்த்துட்டு இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுறலாம். சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் இது நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா பக்கமும் இந்த மசாலா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம ஆல்ரெடி பொரிச்சு வச்சுருக்க முந்திரியை சேர்த்துக்கலாம். இந்த முந்திரி அங்கங்கே இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் இதில் முந்திரிக்கு பதிலாக வேர்க்கடலை சேர்த்துறனாலும் சேர்த்துலாம், அது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அங்கங்கே கடித்து சாப்பிடும்போது ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும். ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான ரொம்ப டேஸ்டான கடுகு சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு உருளைக்கிழங்கு பொரியல், சேனக்கிழங்கு பொரியல், இல்லாட்டி ஊறுகாய், அப்பளம், இது எல்லாமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இந்த கடுகு சாதம் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பாய்.